My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.4 question number 7 பார்க்க போகிறோம். Prove that point of intersection of tangents at T1 and T2 on the parabola y square equal to 4ax is a T1 T2, a T1 plus T2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே சைடில் எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு பெரபோலா இன் பேராமெட்ரிக் ஃபார்ம், அதாவது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்னு ஒரு பெரபோலா இருந்ததுன்னா அது ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும். பாருங்கள், டயக்ராம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு T1 அண்ட் T2வில் ரெண்டு டேஞ்சன்ஸ், ரெண்டும் ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் இப்படி இருக்கணும் அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போது பேராமெட்ரிக் ஃபார்மில் நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஓகே, டேஞ்சன்ட் 1 அட் T1. ஓகேவா? ஸோ பேராமெட்ரிக் ஃபார்மில் இது எப்படி எழுதுவோம்? ஒய்க்கு வேல்யூ தர மாட்டோம், டீக்கு பதிலாக T1 போடுவோம். ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேல்யூ தர மாட்டோம். அகெயின் ஏ அப்படியே வரும். டி ஸ்கொயருக்கு பதிலாக T1 ஸ்கொயர். ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் டேஞ்சன்ட் 2, இன்னொரு டேஞ்சன்ட்டு, அது எதில் வருது? T2வில் வருது, அட்டு T2. அப்போ இது எப்படி எழுதுவோம்? ஒய்க்கு வேல்யூ தர மாட்டோம், T1 வந்த இடத்துலலாம் T2 போடுவோம். அவ்வளோதான். எக்ஸு ப்ளஸ் ஏ T2 ஸ்கொயர். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணால் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்க போகுது. ஓகேவா? லெட் சால்வ் 1 and 2. 1 - 2 பண்ணிக்கலாம். 1 - 2. அப்போ என்ன ஆகிடும்? இந்த சைடு பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், y இன்ட்டு T1 மைனஸ் T2. பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுமா? இது ப்ளஸில் இருக்குது, நம்ம மைனஸ் பண்ணும்போது இது மைனஸ் சிம்பிள் வந்துடும். புரியுதா? அப்போ ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். அது போக இந்த டேர்மு மைனஸில் வரும், இந்த டேர்மு ப்ளஸில் இருக்கும். கரெக்டாக? ஈக்குவல் டு ஏவை காமனாக வெளியே எடுத்துடலாம். அது போக T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் அப்படின்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. கரெக்டாக? அப்போ ஒய் இன்ட்டு T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு, இது பிரித்து எழுதிக்கலாம், T1 ப்ளஸ் T2 இன்ட்டு T1 மைனஸ் T2. ஓகேவா? ஸோ சேம் ஃபேக்டர் ரெண்டு சைடில் கட் பண்ணிக்கலாம். அப்போ ஒய் மட்டும்தான் இந்த பக்கம் நிற்கும். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு T1 ப்ளஸ் T2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாமா? அதாவது ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இந்த 3 எடுத்து நான் 1ல் போட போகிறேன். நல்லா கவனிங்க. ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம், இங்கே ரீரைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏ இன்ட்டு T1 ப்ளஸ் T2, இது ஒய்க்கான வேல்யூ. இவ்வளோலாம் சேர்த்து ஒய்க்கான வேல்யூ. இன்னொரு T1 இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கம் போட்டுக்கலாம். T1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ T1 ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போது இந்த T1 உள்ளே கொடுத்து ரெண்டுத்து கூடவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு T1 இன்ட்டு T1 ஸ்கொயர் ப்ளஸ் T1 T2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ T1 ஸ்கொயர். இப்போ ஏவும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ ஏ T1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ T1 T2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ T1 ஸ்கொயர். இப்போ பாருங்கள், சேம் டேர்ம்ஸ் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடலாம். அது போக என்ன மீந்து நிற்குது? இந்த பக்கம் எக்ஸு, இந்த பக்கம் ஏ T1 T2. ஓகே, நம்ம ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இங்கே பாருங்கள், ஒய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இங்கே எக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்தோம்னா இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். தேர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் intersection of the tangents is first x value a T1 T2, அப்புறமா y value இங்கே இருக்குது பாருங்கள், y value a into T1 plus T2 ப்ராக்கெட்டுக்குள்ளே. இப்போ போய் பாருங்கள் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து a T1 T2 a இன்ட்டு T1 ப்ளஸ் T2. ஸோ இது தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை எக்ஸாக்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே,
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.